வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். நம்ம இன்றைக்கி நம்மளோட சேனலில் பிஜிடிஆர்பி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்க நிறைய கேட்குற கொஷின் வந்து பிஜிடிஆர்பி எப்போ மேடம், ஆனுவல் பிளானர் எப்போ அப்படிங்கிறது தான். ஸோ அதற்கான ஒரு கிளாரிஃபிகேஷனாவோ ஒரு ஆட் ஆன் இன்ஃபர்மேஷனாவோ கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கும். ஸோ ஆனுவல் பிளானரே இன்னும் வெளியிடலாம், அதுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் பற்றியோ வேக்கன்சி பற்றியோ நமக்கு என்ன பேச முடியும் அப்படிங்கிற மனநிலை எல்லார்ட்டையுமே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இன்னும் சொல்லப்போனால் 2025 ஸ்டார்ட் ஆகி 2 மாதம் முடிஞ்சு 3வது மாதத்துக்குள்ளே வந்துட்டோம். இந்த மாதிரி எப்போவுமே இருந்ததில்ல. மேக்ஸிமம் டிசம்பர் இல்லாட்டியும் ஜனவரிலையாவது வந்துடும் ஆனுவல் பிளானர், வரல. ஸோ ஆனால் அதற்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம நினைக்கலாம். அண்ட் யூஸ்வலாக ஒரு ப்ராசஸாகவும் இதை எடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டிஆர்பி, டெட்டு, டிஎன்பிசி, சிஏ, டெட், பிஜிடிஆர்பி, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஸோ டிஆர்பிக்கு படிச்சுட்டு இருக்க எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா டிஆர்பி சம்மந்தமான எல்லா விதமான நியூஸ், எல்லா விதமான ஆத்தென்டிக்கான தகவல்கள் மற்றும் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஸ்டடி டிப்ஸு நம்மளோட சேனலில் வந்து வரிசையாக போட்டுட்ருக்கோம். அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம், பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் இங்கிலீஷ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. சைக்காலஜி இதெல்லாம் வந்துட்டு சப்ஜெக்ட் வைஸ் டீச்சிங் வந்து யூடியூப் வழியாக கிளாஸ் டீச்சிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷோட மெட்டீரியல்ஸ் வந்து நியூ மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நியூ சிலபஸ் பேஸ்ட் ஆன் த மெட்டீரியல் வந்து இருக்குது. ஸோ அது தேவைப்படுறவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் அப்டேட்டடாக இதை தாண்டி இன்னும் அப்டேட்டடாகவே நான் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு தேவைப்படுறத நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சாம்பிள் மெட்டீரியல் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து தெரிவிக்கப்படும். ஸோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு மட்டும்தான், சைக்காலஜி அண்ட் எஜுகேஷனுக்கு சிலபஸ் வரட்டும் அப்படின்ற வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் சார்பில் ஆன்லைன் டெஸ்ட் பேட்சஸ் வந்து ஒரு 3 பேட்சஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ப்ரெசண்ட்டில் 3rd யூனிட் போனவங்க இருக்காங்க, 8th யூனிட் போனவங்க இருக்காங்க, அண்ட் 1st யூனிட்டில் இருக்கவங்களும் இருக்காங்க. 3 டெஸ்ட் பேட்ச் இருக்குது. மந்த்லி 300 அப்படின்ற பேசிஸில் வந்து கொடுத்துட்ருக்கோம். இங்கிலீஷ்க்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச்சு இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிஜிடிஆர்பிக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறது கேட்குது. ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இன்றைக்கி நியூஸ் அப்படின்னா 1/3/2005, அதாவது 16 பர்டிகுலர் 13 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 16 பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் ரேஷியோ வந்து நமக்கு தேவைப்படும் ஸ்டாஃப் ஃபிக்ஸேஷனுக்காக. அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஸ்டாஃப் வந்து மேக்ஸிமம் வந்து மார்ச் எக்ஸ்டென்ஷனில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, மார்ச்சில் வந்து அவங்களோட எத்தனை பேர் ரிட்டையர் ஆகுறாங்க, 16 ரிட்டையர் ஆகிறதுக்கான வாய்ப்பு உள்ளவங்க அப்படின்னு அந்த வருஷத்தோட அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சு, அதாவது அடுத்த கல்வியாண்டிற்கு தொடர முடியாதவர்கள் அப்படிங்கிற ஃபிக்ஸேஷன் வந்து எடுப்பாங்க. அப்படி 1/3/2025 அப்படிங்கிறதுக்கான முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான விவரங்களை வந்து எல்லா மாவட்டத்துலேயுமே கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பிஜி டீச்சர்ஸோட வேக்கன்சி பேஸ்டு ஆன் த ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லி 1/3/2025 ரிட்டையர் ஆகிற டீச்சர்ஸோட கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கும் நம்மளோட ஆனுவல் பிளானருக்கும் நம்மளோட நோட்டிஃபிகேஷனுக்கும் சம்மந்தம் இருக்கா, நீங்களா சம்மந்தப்படுத்தி உங்களோட வீடியோக்காக பேசுகிறீங்களா அப்படின்றதும் நிறைய பேர் கொஷின் கேட்குறீங்க. ஸோ இன்னும் சில பேர் வந்து மெட்டீரியலுக்காக சொல்கிறீங்க, அதெல்லாம் நான் நிறைய பார்க்குறேன். பட் ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நம்ம வேக்கன்சி வருது இல்லை நோட்டிஃபிகேஷன் வருது, பிளானர் வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்போவுமே எக்ஸாம்குள்ளே படிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் படிச்சுட்டு இருக்கணும், எக்ஸாம் வர்றப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷனில் இருக்கணும்னு நான் எப்போவுமே நம்ம வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா, இந்த தகவல் ஒருவேளை சேகரிக்கப்பட்டது அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இத்தனை பிஜி போஸ்டிங் தேவைப்படும் அப்படிங்கிறத ஒரு தகவல் வந்து மேலிடம், அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் மினிஸ்டர் அண்ட் ஆல்சோ டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு போகும்போது, நம்மளோட டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு போகும்போது அவங்க ஆனுவல் பிளானர் வெளியிடும்போது கரெக்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட இது. ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிடி டீச்சர்ஸ் இன்னும் அப்பாயின்மெண்ட் பண்ணலை, செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் இப்போ பிஜிடிஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸில் மேக்ஸிமம் லாஸ்ட்டாக சும்மா ஒரு 3 இயர்ஸ் பேக் போனோம் அப்படின்னா 17, 19, 21 நடந்து
நடந்திருக்கு. அப்படி பார்த்தா 23ல் நடக்கணும், அப்படியும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 22க்கு அப்புறம் இப்போ 25 வரைக்கும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பரீட்சை நடக்கவே இல்லை. அதனால் கண்டிப்பாக எது வருதோ இல்லையோ பிஜிடிஆர்பி கண்டிப்பாக வந்துடும். ஸோ பிஜிடிஆர்பிக்கான ஒருவேளை எல்லா எக்ஸாமும் இந்த வருடம் இல்லை அடுத்து லாஸ்ட்டில் கொடுக்குறோம் அப்படின்னு இருந்தாலும் கூட பிஜிடிஆர்பிக்காகவும் பாலிடெக்னிக் லெக்சரர் அண்ட் ஆல்சோ நம்ம அந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸு அதுக்கப்புறம் பிஇஓ இந்த மாதிரி போஸ்டிங்க்கான விஷயங்கள் வந்து சீக்கிரமே வெளியில் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் ஆனுவல் பிளானர் விரைவில் எதிர்பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸாமாக டெட் அண்ட் பிஜிடிஆர்பி. டெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு போஸ்டிங் தேவையில்லை, எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. அதனால் பிஜிடிஆர்பிக்கான விவரங்கள் சேகரிக்கிறத வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு மேக்ஸிமம் ஆனுவல் பிளானரை விரைவில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நியூஸ் பேப்பர் கட்டிங் இதிலெல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். 2 வருடம் தொடங்கி 2 மாதங்கள் முடிந்து விட்டதை ஆனுவல் பிளானர் வெளியிடாத டிஆர்பி அப்படின்ற கண்டனம், இல்லை ஆசிரியர்கள் அதிருப்தி, ஸோ யூஜி டிஆர்பி போடலை, பிஜி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு ஆன்சர் கீ வெளியிடலை அப்படின்லாம் இருக்கும்போது, ஸோ ஒவ்வொரு ப்ராசஸும் இருக்கும்போது இப்போ ஆனுவல் பிளானர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ ஆனுவல் பிளானர் சீக்கிரமே வரப்போகுது. ஆனுவல் பிளானர் வந்தால் ஸோ போன தடவை வந்துச்சு மேடம் நான் எக்ஸாமே நடக்கலை அப்படின்ற பாயிண்ட்டுக்கு போகாதீங்க. இந்த தடவை கண்டிப்பாக நடக்கும். நம்ம படிக்கணும். கண்டிப்பாக நம்ம படித்தாதான் எந்த வருஷம் சில பேர் 25ல் வருமா 26ல் வருமா 25லலாம் வராது மேடம் நீங்கள் உங்களுக்காக சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. 25ல் வந்தாலும் 26ல் வந்தாலும் படித்தா தான் நீங்கள் உள்ளே போக முடியும். அதனால் நீங்கள் எப்போ எக்ஸாம் வருதுன்றத அப்படியே அதே திங்கிங்கில் இருக்காமல் நம்ம எப்போ எக்ஸாம் வந்தாலும் படிச்சிருக்கோமா அதுக்கு தயாராக இருக்கோமான்ற தாட்டுக்கு வாங்க. ஸோ பிஜிடிஆர்பி எப்படியா இருந்தாலும் நடத்தி தான் ஆகணும். அதுதான் நடைமுறை சாத்தியம். ப்ராக்டிக்கலாக அந்த 2 பப்ளிக் உள்ளதுக்கு பிஜிடிஆர்பி நடத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் கண்டிப்பாக நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு சீக்கிரமாக எக்ஸாம் வரப்போது நான் படிக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க. நீங்களும் ஒரு முதுகலை ஆசிரியராக 25லேயோ 26லேயோ உள்ள நுழையிறதுக்கு தயாராகுங்கள். அதுக்கு வந்து எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் வந்து எப்போவுமே உங்களுக்கு துணை நிற்கும். அதில் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். எக்ஸாம் மெட்டீரியல் வேணும்னாலும் சரி, டெஸ்ட் பேட்சாக இருந்தாலும் சரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான தகவல்கள் இருந்தால் வேறு ஏதாவது தேவை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கோ டிஆர்பிக்கோ படிச்சுட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.